சேர்விங் நடக்குது. ஒரு பவர் இருக்கிறதுக்காக யாரும் யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. ஒரு கம்பெனியுடைய லீடரா இருக்காங்க, அதுக்காக நான் வணக்கம் போடுவேன் கிடையாது. ஹைரார்கிக்கு மரியாதை இல்ல. இந்த சூழ்நிலை, இந்த சேர்விங்ல நீங்க எல்லாம் மாணவர்களா இருக்கிறீங்க. இரண்டாவது. மூன்றாவது, இந்தியா போன்ற ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாட்டில், குரோத் இருக்கக்கூடிய கண்ட்ரியில மாணவர்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு யூகே கடந்த 10 ஆண்டுகள்ல 7 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்க. குரோத் பாத்தீங்கன்னா சராசரியா 0.5%, ஜெர்மனி 1%, ஜப்பான் 0.3%. இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. 7%, 8% இருக்கும். அதுல நீங்க மாணவர்களா இருக்கிறீங்க. எதற்காக இந்த கருத்தை வைக்கிறோம்னாங்க, நிறைய மாற்றம் நடக்கக்கூடிய யுகத்துல ஒரு ஸ்டூடெண்டா இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த கல்லூரியில அடுத்த 3 ஆண்டு காலம் நீங்க அண்டர் கிராஜுவேஷன்ல படிக்கும் பொழுதோ, அதற்கு மேல போஸ்ட் கிராஜுவேஷன் 2 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் நீங்க இருக்கிறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், அல்லது 3 ஆண்டு காலம் இருக்கிறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்தையும் நீங்க முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து. காரணம், நீங்க 3 ஆண்டுகளை சரியா அந்த கல்லூரியில பயன்படுத்தல, ஃப்ரெஷர்ஸாக யார் இருக்கீங்களோ, நீங்க சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் வெளியே வரும்போது அந்த உலகத்துக்கு நீங்க அடாப்ட் ஆக முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த கல்லூரியில அற்புதமாக ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ நிறைய பேர் கேட்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜ்ல எதுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ? நம்மள இன்ஜினியரிங் காலேஜ் நாம போகும்போது ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ இருக்கும். இன்னைக்கு முதலாக என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் பார்க்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க செக்ஷன் 8 கம்பெனி, அதுல கம்பெனி நீங்க இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸ்டூடெண்டா நீங்க கம்பெனியை இங்கிருந்து ரன் பண்ணலாம். அதுக்கான கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பிரின்சிபல் சொல்லுவாங்க. இங்கிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு தொழில் முனைவோரா இங்கிருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் யோசிச்சேன். இன்னைக்கு இந்த சமுதாயம் யாரை மதிக்குதுன்னா, பீப்புள் ஹூ கிரியேட், யார் உருவாக்குறாங்களோ அவர்களை மட்டும்தான் இந்த சமுதாயம் மதிக்கும். வருகின்ற காலத்தில் மதிக்கும். நீங்க கிரியேட், யூ கேன் கிரியேட் நாலேஜ் பை பீயிங் எ டீச்சர், சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட் பை பீயிங் an entrepreneur, சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. எதை நீங்க உருவாக்குவதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், உருவாக்குவது மிக